ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்த நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் அனைவரும் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். வெளிநடப்பு செய்த எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முயற்சி செய்வதாக பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்ற நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்எல்ஏக்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். வெளிநடப்பு செய்த பிறகு வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சியை போன்ற தோற்றத்தை உருவாக்குவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் சட்டப்பேரவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போராட்ட களமாக மாற்றுகிறார் என்றும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக என்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல். பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்து செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன? பத்மநாபன், இன்றைய தினம் சட்டப்பேரவையில் வக்ஃப் போர்டு சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 110 விதியின் கீழாக அறிவிப்பு ஆனது வெளியிட்டு வக்ஃப் போர்டு சட்டத்திற்கு எதிராகவும் பாஜக அதை எதிர்த்து இன்றைய தினம் அதாவது பாஜகவினர் வெளிநடப்பானது செய்திருந்தனர். இந்த நிலையில பாஜக சட்டமன்ற குழு தலைவர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது, அதாவது இந்த வக்ஃப் போர்டு சட்டத்தின் கீழாக கூட்டுக்குழு முடிவெடுக்கப்பட்ட பிற்பாடுதான் இந்த தீர்மானமானது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தலைமையிலாக இருக்கக்கூடிய அதாவது அவரது தோழமை கட்சியினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து இன்றைய தினம் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருந்தனர். குறிப்பாக முதலமைச்சர் தான் நீதியை வழங்க வேண்டும், அவரே நீதிமன்றத்தை நாடுவது எப்படி என்றும், அதே போல சட்டமன்ற வரலாற்றிலே முதல் முறையாக இப்பதான் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து வருவது இதுவே முதல் முறை என்றும் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த வக்ஃப் போர்டு சட்டத்தில் அதாவது சட்ட திருத்தத்தை எடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீதிமன்றத்தை நாடுவதாக அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கு பதிலளித்த பாஜக அதாவது சட்டப்பேரவை குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர் பதிலளிக்கும் விதமாக